வணக்கம் வணக்கம் அண்ணா. புதிய வரவுகள் அதை விட ஆட்டோ எல்லாம் வந்திருக்கு. என்ன மாதிரி தம்பி? வாகனம் வந்திருக்கு. இந்த ஆட்டோல இருந்து பார்ப்போம். ஓ, இது எத்தனையாம் ஆண்டு? இதெல்லாம் 2013ஆம் ஆண்டு பதிவு பண்ணப்பட்ட AA இலக்கத்தை கொண்ட ஆட்டோனா. ஓ, இப்போ 88 இப்போ இது கவுனிங் வராத மட்டும் ஒரு மார்க்கெட் இருக்குது. அப்போ அடுத்த திங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆட்டோக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோனா. ஃபர்ஸ்ட் ஓனரா? வீட்டில் இருந்து படி எடுத்த ஆட்டோ தான். அதன்படி இதில் மைலேஜ் வேணால் மொத்தமே 61,000 தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர். அதை விட ஒரிஜினல் மைலேஜ் 61,000 தான் ஓடி இருக்கு. பொதுவான ஆட்டோக்கள்ல பழைய வாகன மைலேஜ் பார்க்கறது குறைவு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஓன் என்ற படியால் அந்த மைலேஜை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். அதை விட இல்லை டேஷ்போர்ட் இதில் பார்க்கவே தெரியுது. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர்ல எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கு. பெயிண்டுகள் எல்லாம் சின்ன டச்சப் போல் செய்திருக்கேன். டச்சப் பண்ணுறது பண்ணிக்கா, மற்றபடி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது. அதை விட தம்பி இப்போ என்னம்மா இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? லீசிங் ஆனால் இதுக்கு ஒரு 10,50,000 மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 10 20 10 80 மட்டும் போகலாம். அதை விட 50 எடுக்கலாம் கட்டேன். அதை விட டயர் எல்லாம் புது டயர்ன்றே சொல்லலாமா? புது டயர் வாங்கி வேண்டி செய்யறதுக்குன்னு சொல்றது ஒன்றும் இல்லை. புது டயர்கள். அதை விட அந்த பட்டன் சீட்டுன்னு சொல்றது பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் க்ளீனான வச்சிருந்துருக்கிறார். AA நம்பர். வளங்கள் நல்லா இருக்கு. இது வந்து தம்பி என்ன விலை? இப்போ இந்த மொத்த விலை வேணா 14,90,000. விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடிய தானே. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ் பிரைஸ் ஏற ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனா ஒரு சாமானுக்கு அதே விலை தான் இருக்கும். இதுவே சேல்ஸுக்கு போனா ஒரு பிசினஸ் சொல்ல கூட கட்டாயம் அங்கே நெகோசியேட் பண்ணி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்குமானா. அதனால 14,90,000 ஆரம்ப விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். அடுத்தபடியா வந்தோன்னா இப்போ எனக்கு முன்னாள் சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். இப்போ எங்களுக்கு இப்போ வாடிக்கையாளர் இப்போ ஜெஃப்னா எடுத்தாலும் சரி, வெளி மாவட்டத்தில் நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க. இப்போ அவங்க வீடியோஸ்கள் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க இப்போ எங்கள்கிட்ட அங்கே வாகனம் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கோன்னா அங்கே பார்க்க கொஞ்சம் ப்ரைஸ் கூடியா இருக்க மாதிரி கதைக்கிறாங்க. பார்த்துருந்தேன். அவங்களுக்கு முக்கியமான சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்னன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நாங்கள் வாகனத்தை வெளி வாகனம் போயிட்டு வேண்டிட்டு வரும்போது அதுக்கும் தனி காஸ்ட் இருக்குதாண்ணா. ஒரு டிரைவர் சார்ஜஸாக இருக்கட்டும், வாகனத்தை கொண்டு வர செலவு இருக்கட்டும், வாகனத்து சில சில வேலைகள் இருந்தால் செய்கிற செலவாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் செய்யும் போதுன்னா இப்போ அங்கேருந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வரப்போ ஒரு காஸ்ட் இருக்குது. அதனால தான் சின்ன விலைகள் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு கூடி குறையும். அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிற விரும்புகிறேன். அதை விட இது வந்து 14,90. 14 தான். அதை விட இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போமே தம்பி. கட்டாயம் வாங்க. அடுத்த இது புதிய வர ஒன்று இருக்கு. இது என்ன மாதிரி தம்பி? இதெல்லாம் டையூம்னு சொல்றது. பெரும்பாலும் பெட்டிகுலர் சைட்ல சரியான ஃபேமஸ். இது கூடுதலா வாங்கத்தான் கண்ணு. அடுத்தபடியா முல்லைத்தீவு விளைவனா ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்தோம். முல்லைத்தீவு கஷ்டம் தான் அங்கே போடுது. இதனா நீ பாத்தீங்கன்னா பின்னுக்கு வந்தனா முன்னுக்கு பைக் ஷேப்ல இருந்து நல்லா திறனான இது பார்க்க நல்லா தான் இருக்கு. பின்னுக்குன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோ அடிக்கலாம். 1000 கிலோ ஏத்தலாம். அலுமினியம் பாடி. ஏன்னு சொன்னா இப்ப எல்லாரும் கேட்பாங்க இதுல எப்படி 1000 கிலோ ஏத்தணும். இது கீழே பாத்தீங்கன்னா இதுக்கு வருமானா இது துணுன்னு சொல்லுவாங்க சிங்களத்துல. வில்லுத்தகடு வாரது என்னன்னு சொன்னா ஒரு வாகனத்துக்கு நல்ல பாரம்பரிய கூட வாகனத்துக்கு லொரி பெரிய லொரி ஐட்டம் தான் வரும். வில்லுத்தகடு வருமோ? அதனால இந்த 1000 கிலோ ஏத்தினா சிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட 40 மூட்டை. அதாவது சிறு வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு லொரி சிறிய லொரி மாதிரி இருக்கேன். சின்ன லொரி. அது இல்லாம பெட்ரோல் நல்லா வேலை செய்யுங்க. பெட்ரோல் பாவிக்கும். அது ஒரு இலகுவானது, சிலவு குறைஞ்சது. இது எத்தனை ஆமாண்டு கியூ பை தம்பி? இதனா 2017 உற்பத்தி 2018 பதிவுப்பட்டது. அப்பனா பொதுவா இதுல உங்களோட காஸ்ட் ஆஃப் ரன்னிங் நீங்க வந்து ஓட்டும் போது உங்களுக்கு வர காஸ்ட் வந்து குறைவு. பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட பைக் இன்ஜின் இருக்கனால பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி பாரம் இழுக்கிறதுக்கு மாதிரி திறனை கொடுத்துருக்காங்க. ஒரு சிறிய விலையை வச்சு ஒரு வியாபாரம் தொடங்கலாம் நினைக்கிறேன்னு கட்டாய உதவக்கூடிய ஒரு நல்ல வாகனம். ஏன்னு சொன்னா பொதுவா அங்கிட்டு வீட்டு வேலைகளுக்கு சில விலகு எடுக்கிறதா இருக்கலாம். இல்ல கல்லு மணி குட்டி குட்டி டொக்கல் சேர்ந்து ஓடுவாங்க. ஓட்டுற வீடு கொஞ்சம் சுகம். அதை விட நல்லா நிற்கு. ஒரு பாவனம் குறைஞ்சது டயர்கள் ஒரு அடர் கண்டிஷன் டயர்களோட இருக்கு. 1000 கிலோ ஏற்றலாமா? 1000 கிலோ ஏற்றலாமா? மற்ற தம்பி இது என்னம்மா இது லீசிங் எடுக்கலாம்? என்ன விலை தம்பி? மொத்த விலையே 9,90,000. 9,90 தானே ஒரு பைக்கிலோட விலை தான். இது வந்து எல்லா மாதிரியும் நீங்க பாவிச்சு கொள்ளலாம். விவசாயிகளுக்கு சாமான ஏற்றுற மாதிரி சந்தை பிசினஸ் செய்கிறார்கள். அதை விட ரோட்டுகளில் சோளம்பத்தி இந்த ரம்புட்டான் அப்படி சீசன் வியாபாரம் செய்கிறார்களுக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்கு. அதை விட அந்த கூடுதலான கார்கள் இன்னும் இருக்குது. அந்த விலையிலையும் பார்ப்போம் தம்பி. கட்டாயம்
இது என்னம்மா ஜி டவுன்லே தான் எல்லாம் பதிவும் பெறுது இது காரை. இது 2018-19 அந்த கேப்ல தான் வந்தது. 2020 அப்புறம் இம்போர்ட்டேஷன் டிபார்ட்மென்ட் வானம் திருப்பாரு. அப்ப ஜிடபிள்யூ தான் இதுக்கு வரும். இது கேட்டகரி வித்தியாசமான கேட்டகரி. இது என்னம்மா விலையல்? அப்பனா ஊட்டியில் பார்க்குறது பஜாஜ் கியூட் தெரியும், வளமையான பஜாஜ் கியூட் செய்யுது. இது மொத்த விலைனா 1350 வரும். 1350 வரும். விலைகள் பேசி தீர்மானிக்க முடியத்தான். ஒரு லீசிங் வசதி கட்டாயம் ஒரு 7 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம் மட்டும் லீசிங் எடுத்துட்டாங்கன்னா பொதுவாக நிறைய வீடியோஸ் சொல்லி பஜாஜ் கியூட் நன்மைகள் எவ்வளோ இருக்குது. உங்களுக்கு 3 பெட்ரோல் கூட செய்யும். அவசரத்துக்கு உங்களை லொக் பண்ணிட்டு போகலாம். வெளியே போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட பேக் யூஸ் வைக்கலாம். வெளியே பயம் டிவியில் போகும்போது கொஞ்சம் நான் வானத்தை வச்சு போகல யாராவது வைக்கிறேன். அதை விட அதில் 3 பேர் இதில் ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ராவாக போகலாம். பிக்மி ஒவ்வொரு கூட யாழ்ப்பாணத்தில் ஓடுது. லாங் டிரைவுக்கு 35 செய்யும். 35 பாவிக்குது. இது 1350 என்ன? 1350. அடுத்த சிவப்பு இதுனா 1490 வரும். 1490. இது ஃபர்ஸ்ட் ஓனர். இது 2020 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். 2020 ரிஜிஸ்டர் பண்ணி. அதை விட இன்னும் நிற்காத அந்த விலைகளையும் பார்ப்போம் மேம். இது ஜி டவுலே தானே 18-14. இது இந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு வந்து 2019 இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இது என்ன விலை தம்பி? இது மொத்த விலை 12 லட்சம் தான் வரும். 12 லட்சம் மேம். இந்த திருட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்கு. கண்டிஷனுக்கு ஏற்ப விலைகள் மாறி. ஆனால் எல்லாம் புதிய நம்பர் தான். 18, 19, 20க்குள்ள வந்த நம்பர் தானே. அந்த இதில் லீசிங் என்னம்மா? எப்படியோ பஜாஜ் கியூட்டுக்கான 7 லட்சம் 750. நல்ல கஸ்டமரா 8 லட்சம் மட்டும் தருவாங்க. உண்மைதானே. 750 எடுக்கலாம் கரெக்டாக. மற்ற இது இந்த விலையில மட்டும் சொல்லுவோம். இது கொடுத்தாச்சு போட்ட சோல் போட்டுருக்கு. மற்ற கேயோ டாட்டா நானோன்னு என்ன விலை தம்பி இது? இது வேணா 1590 வரும். விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். இதுகளும் ஓகே தான். இப்போ 3 வேண்டவங்க சாதாரண 1590 சொல்ற இப்போ போகிற ரேட்டுக்கான கார் வந்து அந்த விலையில் வாங்க. அதான் 1590. இப்போ அதை விட இது ஏசி எல்லாமே இருக்கு. ஏசி எல்லாமே இருக்கு. டாட்டா நானோன் வந்து கூடுதலாக இந்தியாவில் ஒரு புகழ் பெற்ற கார். இந்த காரை கூட எல்லாரும் நல்ல வேலை செய்யக்கூடிய காரணம். ஒரு சாதாரண மனிதரும் ஒரு வீல் நடந்து போகாம ஒரு கார்ல போக நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கார் வந்து. உண்மைதானே. அதுக்கேற்ற மாதிரி நன்மையை பார்க்கணும் தீமையை பார்க்கணும். அப்ப சாதாரணமா ஒரு பைக்ல விலை எவ்வளவு போகுது? 10 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் ஒவ்வொரு விலையில சேஃப் இல்லாம ஒரு பைக்ல போறதை விட இப்படி சேஃப்டியா வீட்டாக கூட்டி போறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம வீட்டுக்கு கார் கட்டாயம் தேவை. உண்மைதான். அப்ப எடுத்தோன்னு முதல்ல பெரிய வாகனத்துக்கு போறதுக்கு சிச்சுவேஷன் இல்லாம இருக்கும். முதப்படியா ஒரு சின்ன வாகனத்துக்கு போகலாம், ஓடி பழகுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதை ஒன்னொரு மாத்த எழும். அது மாதிரி இருக்குதா விஷயம். அதை விட இந்தியன் வாகனங்களும் பார்ட்ஸும் விலை குறைஞ்ச விலையில எடுத்துக்கொள்ளலாம் தானே. தேடிக்கொள்ளலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும்னா பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சில காசு சொல்றாங்க. ஆனா எடுக்க முடியாதுன்னு ஒன்று இல்லை. ஏன்னா வாகனம் வந்து ஓடிக்கொண்டு இருக்குன்னு சொன்னா இன்னை மட்டும் கட்டாயம் பார்ட்ஸ் இருக்கப்படிதான் வாகனம். உண்மைதானே. அதை விட இது அந்த விலை ஏற்கனவே போட்டது புதிய பார்வையாளருக்காக விலையில நாங்க சொல்லுவோம். இது அந்த ஃபவுண்டேஷன் நிக்குதானா? ஜிஎல் டைப் ஆட்டோ கியர் டுவல் ஏசி வரும். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இதுல ஆரம்பில 61 லட்சம். விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். அடுத்தபடியாக ஒரு ஹோண்டா ஆக்டிவ் வேன் ஒன்று இருக்குது. ஆட்டோ கியர் 7 சீட்டர் வாகனம். ஒரு சாதாரண லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னா 18 லட்சம் லீசிங் எடுக்கலாம். கையில ஒரு 7,50,000 எடுக்கக்கூடிய இருக்கு. மொத்த விலை இதுக்கு 26 லட்சம். 26 லட்சம் 7 சீட் எல்லாம் கிளீனா இருக்கு. இது வந்து இதுவும் 7 சீட் தானே. 7 சீட் தான். அதை விட பெயிண்ட்கள் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்து புது டயர்களோட தான் இருக்கு. அடுத்தது இந்த சுசுக்கி ஒன்று இருக்கு. ஜீப் ஒன்று. இது வந்து சுசுகில ஜிப்சின்னு சொல்றவா. ஆக்சுவலி வந்துன்னா உண்மையை பார்க்க போனா இது வந்து இந்தியன் வாகனம் தான். ஆரம்பத்தில் பெட்ரோல் இன்ஜின் தான் வரும். அந்த இன்ஜின் பார்ட்ஸ் கொஞ்சம் கட்டினால எல்லாம் காலப்போக்கில் வந்து இன்ஜின் மாற்றின வெளிக்கிட்டான். இப்போ இது வந்து இது டீசல் இன்ஜின். 2C சொல்ல பொதுவாக வேன் வர நல்ல திறனான இன்ஜின். அந்த இன்ஜின் வச்சிருக்கு. சட்டப்படியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கேன். அப்போ டீசல் சாதனம் எடுத்தீங்கன்னு சொன்னால் டீசல் நல்ல வேலை செய்யும். ஏன்னா ஒரு வேனுக்கு வர இன்ஜின் வேனுக்கு வரும்போது அது வேண்ட பாரங்கள் எல்லாம் கூடியா இருக்கும். அதனால டீசல் கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்யும். இதுல பொடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாரம் குறைவானா வேனை கம்மியாக கொண்டு போகுது. அப்போ அதெல்லாம் கட்டாயம் டீசல் நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோ கியர். அடுத்தபடி அதில் மொத்த விலைன்னா 26 லட்சம் தான். 26 லட்சம். இதுக்கு லீசிங் எடுக்கலாம். டேஷ் நம்பர்.
ஓகே தம்பி. அதை விட தம்பி என்ன கூடுதலான கார்கள் வெளியே இல்லை நிற்க என்ன மாதிரி தம்பி இது வெளியில் இருக்க நாங்கள் சொல்லுவோமே இது என்ன மாதிரி தம்பி 17 டேஷ் ஒன்று நிற்க இதெல்லாம் இப்படி தான் வாகனம் எடுக்கும்போது நான் சொன்னேன் காக்கள் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டுக்கு ஒரு இங்கிலீஷ் நம்பர் வாகனம் தேடுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்தியன் காசு உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி இல்லை எங்களுக்கு ஜப்பான் வாகனம் தான் அது வாகனம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கான கட்டாயம் ஒரு டேஷ் நம்பர் வாங்க போகலாம். அப்படி பார்க்கும்போது இது நிசான் மார்ச் உங்களுக்கு பொதுவாக தெரியும் புதுசாக வர மாடல்ஸ் நிறைய இருக்கு. நிசான் வச்சு ஆரம்பத்தில் வந்த மாடல் இது 17 டேஷ். இதுக்கு சாதாரண லீசிங்கும் எடுக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் லீசிங் எடுக்கலாம். வாகன உறுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா வருடங்கள் போனாலும் சரி இதுல வாகனம் உறுதி பழைய வாகனம் நிசான் இன்னும் உறுதியான வாகனம் இன்ஜின் திறனும் அப்படி. அதை விட 4 டயரும் புது டயர்களோட தான் இருக்கு. புது டயரும் தானே சொல்லலாம் மூக்கா டயரும் சொல்லலாம். இப்போதைக்கெல்லாம் கிளீனாக செய்து வச்சுக்கணும். பெயிண்ட் வளங்கள்ல இருந்து டயர் வளங்கள்ல இருந்து உள்பக்கங்களை காட்டுறேன். குறைஞ்ச விலையில் மேனுவல் கியர் நார்மலான இதில் இருக்கு. என்ன விலை நம்பி இது? இதெல்லாம் ஆரம்ப விலை 16,50,000 வரும். 16,50,000 விலைகள் கொஞ்சம் பேசி மடிக்கக்கூடிய ஒரு 7 லட்சம் லீசிங் எடுக்கலாமா? அடுத்த இந்த கருப்பு கார் என்ன இது? இதெல்லாம் செரி கியூ. இது என்ன விலை நம்பி? இதெல்லாம் ஆரம்ப விலை 20 லட்சம் செரி கியூன்னு சொல்ற கார். சாதாரணமா இதுக்கு நல்ல பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய கார். உள்பங்கங்களையும் காட்டுறேன். 20,50,000 20 லட்சம். மற்ற இது 7 சிறி ஒன்று இருக்கு தம்பி. இது வந்து K15 சொல்ற கார். K15 சொல்ற இதுல வாகனம் ஒரு பழங்கால் பிரிவுகள் ஒன்றும் இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்காங்க. பழைய கார் ஓட்டும்போது அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஒன்று. ஏன்னா இப்ப வர ஜெனரேஷனுக்கு ஆக்கள் வந்து யோசிப்பாங்க இது பழைய கார் அப்படி யோசிப்பாங்க. பை தி வே இதுகளுக்குன்னு ஒரு மார்க்கெட் K15 சொல்ல அந்த காலத்து மார்க்கெட்டான வெஹிக்கிள். இன்ஜின் எடுத்து பார்த்தீங்க சொன்னா ஒரு இடத்துல சரி ஆயில் கசிவோ இதுவும் இல்லை. இதுல இருக்கு 4 டயர்ஸும் எலோ வீல் போட்டுருக்கு. எலோ வீல் டயர் முக்கா கன்சன் டயர்களோட இருக்கு. 4 டயர் முக்கா கன்சன்னா நீ ஸ்டியரிங் எடுத்தீங்க. அடுத்த பியூட்டி என்னன்னா இது பவர் ஸ்டியரிங் பண்ணிருக்கானே எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் சொல்ல போனா உங்களுக்கு நார்மலாவே டர்ன் பண்ணி கொள்ளலாம். 6 ஹவர் செட் அதெல்லாம் நீங்க கவனிப்பில்லாம விட்டு இருக்கு. என்ன விலை நம்பி இது? இது வந்து மொத்த விலையே 12 லட்சம். 12 லட்சம் பேசி காய்ச்சி எடுக்கலாமா? கட்டாயம் பேசி தீர்மானிக்கக்கூடிய தான். அடுத்த இந்த உளவு இயந்திரம் ஒன்று இருக்கு. RD நம்பர் என்ன மாதிரி? ஓமண்ணா இது 2012 பதிவு பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம்னா. இது சொல்ற மஹிந்திரா 575D சொல்றது ஒரு மாடல் இருக்குது. இது லீசிங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் 10 லட்சம் லீசிங் எடுக்கலாமா? இது ஆரம்ப விலையானா 16,80,000 விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய டயர் வளங்கள் ஓகே. மெக்கானிக் ஒரு கட்டாயம் கூட்டி கூடுதலா இல்ல வாகனத்துக்கு மெக்கானிக்க வேணும்னா நீங்க கூட்டி வந்து இப்ப இல்ல கஸ்டமர் இதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் உங்க மெக்கானிக் கட்டாயம் கூட்டி வர சொன்னா உங்களுக்கு தெரியாதான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. பை தி வே நாங்க வாகனத்தை பார்த்து வேண்டும் போது நாங்களும் கட்டாயம் வாகனத்தை பார்த்து தான் வேண்டுவோம். ஆனா இன்ஜின் எந்த இன்ஜினுக்கும் நாங்க கேரண்ட் பண்ண முடியாது. ஏன்னா புது வாகனத்துக்கு 2 வருடம் கேரண்ட் தராங்க. அது 200,000 கிலோமீட்டர் தராங்க. பழைய இன்ஜின் சொல்ல நிறைய ஆணிகள் அது இதெல்லாம் வருமானா ஒரு ஆணி மிஸ் ஆனாலும் வரலாம். அப்ப நான் கேரண்ட் போய் சொல்லிடுறேன். அதனால மெக்கானிக் எங்களை விட அனுபவம் வாய்ந்தவங்க தெரியும். அதனால ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் ஒருத்தரை கூட்டி வந்து அவர் பார்த்து இல்ல ஓகேன்னா கட்டாய விலையை பேசிக்கிறேன். SS கார் சேல்ஸ் நம்பரையும் போடுறேன். மேலதிக ஓனரோட அடுத்து கழிச்சுக்கொள்ளுங்க. நன்றி வீடியோ பார்த்தேன். நன்றி.